dears. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். So நான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கியிருந்தேன். So அதோட ரிவ்யூ தான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போறேன். So இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். So ஃபுல்லா வந்து பாருங்க. So நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ராடக்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் இஸ் உமன்ஸ்க்கான ஒரு ட்ரிம்மர் செட் தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ட்ரிம்மர் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பாடிக்கே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல் இன் ஒன் ப்ராடக்டாக இருக்குது. அண்ட் இது ஒரு ப்ராடக்டே வந்துட்டு போதும். நம்ம ஹோல் பாடியில் இருக்க அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். லைக் ஐப்ரோஸ், ஃபேஸ் அண்ட் பாடி, இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸில் இருக்க ஹேர்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு நான் பர்சனலி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வாங்கின ப்ராடக்ட் தான். ஏன்னா நான் இதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நிறையா வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ இது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதான் நான் இது வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்மித் அப்படின்ற ஒரு பிராண்டு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999 வந்துச்சு. அண்ட் இந்த ப்ராடக்ட் ஏன் ஆல் இன் ஒன் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹெட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் நீங்கள் வந்துட்டு எடுக்கிறதுக்காக இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹெட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக ஒரு ஆல் இன் ஒன் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இந்த எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ இந்த ஹெட் மட்டும் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு டைம் சேவிங் அண்ட் பெயின்லெஸ்ஸான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். நம்ம இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. அண்ட் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ பேஜ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அதை யூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு டீட்டெயில்டான ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர். அண்ட் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹெட்டு. அண்ட் இந்த கோம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸோ ஒரு லைட்டாக அந்த ஹேர் மட்டும் ட்ரிம் ஆகிற மாதிரி ஆகும். அண்ட் இங்கே வந்துட்டு சின்ன கோம்பு கொடுத்துருக்காங்க, இங்கே பெரிய கோம்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் மற்ற ட்ரிம்மர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரே ஒரு ஹெட் மட்டும்தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு ஹெட் இருக்கும், லைக் இங்கே ஒரு ட்ரிம்மர் இருக்கும், அதே மாதிரி பின்னாடியும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஸோ அதுவுமே எனக்கு ஒரு பெனிஃபிஷியலாக தெரிஞ்சிச்சு. ஸ்மூத்தான ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக ஸோ இது யூஸ் பண்ணியிருக்க மாதிரி போட்டிருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோக்கு. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த லென்த் வந்துட்டு கரெக்டாக வர மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரியான இந்த ஒரு ஹெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹேர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் பாடி. அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் 3 ஹெட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதையே சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி. ஸோ நம்ம சார்ஜர் போடுறோம் அப்படின்னா ஸோ ரொம்ப நேரம் சார்ஜ் ஏறணும். 1 டே ஃபுல்லாக நம்ம சார்ஜ் போட்டால் தான் நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வேணான்னு தோணுச்சு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பேட்ரி இருக்கிறதாவே வாங்கிட்டேன். ஸோ இது தீர்ந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சார்ஜ் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போவே நமக்கு ஹேர் ரிமூவ் பண்ணணும்னா கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு செல் இருக்கு இல்லையா, இதுவுமே நமக்கு இந்த பேட்டரியுமே நமக்கு வந்துட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நம்ம வாங்குறப்ப எதுவுமே நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பேட்டரியும் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது ஸோ இது கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதை சூஸ் பண்ணி வாங்கினேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு ஒயிட் அண்ட் பர்பிள் கலரில் இருந்துச்சு. ஸோ இதை சூஸ் பண்ணி தான் இன்னொரு கலரும் இருக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்டோட 3 ஸ்பெசிஃபிகேஷன் வந்துட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு செல் பேஸ்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா கூட அதை ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டு அதுக்கு வெயிட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ அதுவே எனக்கு வந்துட்டு ஒரு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு இது சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நான் அதை சூஸ் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட் அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இந்த சார்ஜர் தான் வந்துட்டு இருந்துச்சு. சில டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் இல்லை அவசரத்தில் வந்துட்டு சார்ஜ் போட்டே வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ரிஸ்கியான ஒரு ப்ராசஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த செல் பேஸ்டாக வந்து சூஸ் பண்ணேன். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் யூஸ் பண்ணி இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலும் எதுவும் ஆகாது. பட் இந்த பாடி வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் நமக்கு வாரண்டியும் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா 2 days ஒன்ஸ் நீங்கள் 5 minutes யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 240 days வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ 2 days ஒன்ஸ் நீங்கள் 5 minutes யூஸ் பண்ணால், ஸோ நம்ம வந்துட்டு 2 days ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பர்சனால இது 240 days வந்துட்டு வரும். பட் நம்ம வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அண்ட் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இந்த செல்லே வந்துட்டு ரொம்ப நாள் வர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரியல, நான் ஒரு 2 times அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பவர் வந்துட்டு 5 watt அண்ட் ஆல்சோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 volt இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் சேஃப்டியாக தான் வந்துச்சு. அண்ட் இது ப்ராடக்ட்டும் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரா நமக்கு வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு பவுச் மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இதிலேயே தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ நீங்கள் தனியாக ஏதாவது பவுச் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு இதை யூஸ் பண்ணி இதோட டேரக்ட் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணும்போது ஆன் ஆகும். அண்ட் அதே மாதிரி ரைட் சைட் பண்ணும்போது நம்ம ரிமூவ் பண்ணி செல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் டர்ன் பண்ணும்போது அந்த ஹெட் வந்துட்டு கழட்டிக்கலாம். அண்ட் சேஞ்ச் பண்ணுறப்போ சேம் அதே மாதிரி லாக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஐப்ரோ ட்ரிம்மர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளேடும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஐப்ரோ எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஈஸியாக வந்துட்டு இந்த ஹேர் எல்லாமே நல்லா மைன்யூட்டாக ரிமூவ் ஆகிருந்துச்சு. யூஸ் பண்ணுறதும் வந்துட்டு பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த பாடி வெயிட்டாக இருக்குது அண்ட் மேலே வந்துட்டு லைட்டாக இருக்கனால ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் வந்துட்டு ஐப்ரோஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் நான் யூஸ் பண்ணல, அண்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுவுமே நல்லா கிளியராக இருந்துச்சு. அண்ட் இதில் இருக்க ஹேர் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன், இந்த ஹெட் யூஸ் பண்ணி நம்ம பாடி ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு இந்த சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும்போது நல்லா கிளியராகவே இந்த ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உமன்ஸ்க்குமே வந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்ஸ். பிகாஸ் ஹேர் ரிமூவல் ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டைம் வேஸ்டிங் அண்ட் கடுப்பான ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு டைம் சேவிங்காகவே வந்துட்டு இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இப்போ தான் இதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணியே பார்க்குறேன். ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சேவிங் அண்ட் வந்துட்டு பெயின்லெஸ்ஸான ஒரு ப்ராசஸாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தேன்னா எனக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக வந்துட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் லிங்க் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் தி வீடியோக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக வந்து பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப்.